ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ரீசெண்டா கியா இந்தியா அவங்களோட கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடலை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கார் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கரன்ஸ் கிளாவிஸோட எலக்ட்ரிக் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடலோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 17.99 லேக்ல இருந்து உங்களுக்கு 24.49 லேக் எக்ஸ்ட்ரா பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துடலாம். இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 42 கிலோவாட் பேட்டரி பேக். இதோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 404 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 51.5 கிலோவாட் பேட்டரி பேக். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 490 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவில உங்களுக்கு 4 லெவல்ஸ் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடல 100 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா 10 to 80% சார்ஜ் பண்ணீங்கன்னா 39 மினிட்ஸ்ல உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல உங்களுக்கு 25 லிட்டருக்கு ஃப்ரங்க் வந்து கியா கொடுத்துருக்காங்க. இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடல் இருக்கக்கூடிய மோட்டார் ப்ரொடியூஸ் பண்ண பவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 171 ஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 255 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கார் 0 to 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் 8.4 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவிக்கு கியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா 1,60,000 கிலோமீட்டருக்கு பேட்டரிக்கு வந்து வாரண்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடல உங்களுக்கு பெடல் ஷிஃப்டர் கூட 4 லெவல் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஐ பெடல் அப்புறம் ஆட்டோ மோட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இந்த கார்ல உங்களுக்கு வெஹிக்கிள் டு லோட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளைக்காக கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடல்ல பாத்தீங்கன்னா IP67 சர்டிஃபைட் பேட்டரி வந்து கூலிங்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இந்தியன் கண்டிஷன்ஸ்ல டெஸ்ட் பண்ணியிருக்கிறதா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த லெவல் 2 அடாஸ் கூட 20+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்புறம் லேன் கீப் அசிஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடல் உங்களுக்கு 26.62 இன்ச் பேனராமிக் டுவெல் டிஸ்பிளே வந்து கியா கொடுத்துருக்காங்க. 8 ஸ்பீக்கர் போஸ் சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 64 கலர்ல உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் கிடைக்குது. 90 கனெக்டட் ஃபீச்சர்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட் மானிட்டரிங், ரேஞ்ச் அலர்ட்ஸ், சார்ஜிங் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 6 கலர் ஆப்ஷன்ஸ்ல, அதாவது 6 கலர் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோல போக போக சொல்றேன். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. கைஸ், இப்போ இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடலோட வேரியன்ட் வைஸ் பிரைசிங் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 42 கிலோவாட் பேட்டரி பேக் இருக்கக்கூடிய HTK பிளஸ் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17,99,000 எக்ஸ்ஷோரூம் பேசிஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே 42 கிலோவாட் பேட்டரி பேக் இருக்கக்கூடிய HTX வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,49,000 எக்ஸ்ஷோரூம் பேசிஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 51.4 கிலோவாட் ER HTX வேரியன்ட் பாத்தீங்கன்னா 22,49,000 எக்ஸ்ஷோரூம் பேசிஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 51.4 கிலோவாட் பேட்டரி பேக் இருக்கக்கூடிய ER HTX பிளஸ் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,49,000 எக்ஸ்ஷோரூம் பேசிஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேரியன்ட் தான் டாப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு eGMP பிளாட்ஃபார்ம்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 மில்லிமீட்டர் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடல்ல இருக்கக்கூடிய மோட்டார் கூட உங்களுக்கு 2 பவர் அவுட்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 133 ஹெச்பி பவர் இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 169 ஹெச்பி பவர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 255 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கியா இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடல்ல ஆக்டிவ் ஏர் ஃபிளாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா ஏரோடைனமிக்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் பேட்டரி டெம்பரேச்சரை ஆப்டிமைஸ் பண்றதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கரன்ஸ் கிளாவிஸ் இவி கார் மாடல்ல உங்களுக்கு IP67 சர்டிஃபைட் பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த பேட்டரி பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் 420 மில்லிமீட்டர் வாட்டர் சாங் டெஸ்ட்ல வந்து, அதாவது கிட்டத்தட்ட 420 மில்லிமீட்டர் கீழே வாட்டர் சாங் டெஸ்ட் வந்து இந்த பேட்டரியில பண்ணியிருக்கிறதா கியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து டிராப் டெஸ்ட் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் வைப்ரேஷன் ட்ரையல்ஸ் இது எல்லாமே இந்த பேட்டரியில கியா டெஸ்ட் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க.
ஓகே கைஸ், இப்போ இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் ஈவி கார் மாடலோட டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். லென்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த காரோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4550 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் 1800 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1730 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட டேர்னிங் சர்க்கிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.85 மீட்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கார்ல இருக்கக்கூடிய வீல் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 2780 மில்லிமீட்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் கலர் ஆப்ஷன் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த காரோட இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் ஈவி கார் மாடல்ல கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஐவரி சில்வர் மேட், செகண்ட் பாத்தீங்கன்னா கிளேசியர் ஒயிட் பியர்ட், தேர்ட் பாத்தீங்கன்னா பீட்டர் ஆலிவ், ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா ஆரோரா பிளாக் பியர்ட், ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா இம்பீரியல் ப்ளூ, சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா கிராவிட்டி கிரே. இந்த 6 கலர் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கியா கரன்ஸ் கிளாவிஸ் ஈவி கார் மாடல் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு பாஸ் மோட் கொடுத்துருக்காங்க, டுவெல் சன்ரூஃப் இருக்கு, ஆம்பியன்ட் லைட்டிங், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கியா கனெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90+ ஃபீச்சர்ஸ் வந்து கியா இந்த கரன்ஸ் கிளாவிஸ் ஈவி கார் மாடல்ல கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த காரை டெலிவரி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த காரை புக் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க மெயினா. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தாராளமா டிசைட் பண்ணி காரை சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரம் பவன்.